ஹாய் ஃபுட்டீஸ், இன்றைக்கி கொங்கு ஃபுட்டி கிளப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டை எல்லாத்தையும் உடைச்சி பவுலில் மாற்றிக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவு பெப்பர், அரை ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம கலக்கி வச்ச எக்ஸை இதில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம கேக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேக் பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் இது. இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்த பொஃப்னு வந்திருக்கு. நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு கத்தி விட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பன்னீர் மாதிரி க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் க்யூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி நல்லா மையம் வெந்துடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா. மசாலா எல்லாமே கருகிடாமல் இருக்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் அரை கப் அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வருது. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணி இன்னொரு கொதி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா எக் க்யூப்ஸ் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஆம்லெட் கறி ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக எக் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு ஃபுட்டி கிளப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.